வேண்டிய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் இன்னும் 70களில் மறைந்து போன பெரியாரை பத்தி மறுபடியும் எடுத்து அவர் ஏன் அவ்வளவு கொடூரமா விமர்சிக்க வேண்டிய கட்டாயம்? அதுக்கு காரணம் பெரியாரிஸ்டுகள் தான். இன்னைக்கு பெரியாரே உயிரோடு இருந்தா அவர் நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சிருப்பார். திராவிட இயக்க மேடைகளை தான் குளத்தூர் மணியை தான் முழுக்க வளர்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வளர்த்த கடை மார்பிள பயிர மாதிரி அவங்களையும் விமர்சிக்கிறது, அவங்களை திட்டுறதுன்றது எப்படி ஏற்படுறாங்க? அது எல்லாமே 2009 அந்த மே இன அழிப்பினுடைய தொடக்கம் தான். இப்படி நான் எடுத்துக்கலாம். இனப்படுகொலை அப்படின்ற விஷயத்துக்கு அப்புறம் திமுக அவங்களுடைய வேடம் கலைஞ்சிருச்சு. விஜய் அவர்களுடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழ் கட்சி விஜய்க்கும் எப்படி நிலைப்பாடு இருக்கு? விஜயோட சினிமா தாக்கத்துக்கு முன்னாடி சீமானுடைய அரசியல் தாக்கம் ஈடுபடுமா? விஜயோட அரசியல் பிரவேசம் எப்படி பாக்குறீங்க? விஜயோட அரசியல் ஒரு கோமாளித்தனமா பாக்குறேன், கோமாளித்தனத்தினுடைய உச்சமா பாக்குறேன். அவர் எல்லாருமே அந்த எம்ஜிஆர்ங்கிற ஒரு தனிப்பட்ட அந்த திரை கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டு எல்லாரும் தன்னை எம்ஜிஆரா நினைச்சுக்கிறாங்க. தமிழக அரசியல்ல விஜய் தமிழக மக்களுக்கு, தமிழக அரசியலுக்கு, தமிழர் இன அரசியலுக்கு ஒரு நம்பியார் விஜய். விஜயகாந்த் நடந்த அதே விஷயம் சீமானுக்கு நடக்கும்னு நிச்சயமா நடக்காது. சீமான் இன்னொரு விஜயகாந்த் அல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சாபக்கேடு, ஒரு துரதிருஷ்டவசம், ஒரு திராவிட சனியன் அப்படின்னே சொல்லலாம். அது பிடிச்சிட்டு நம்மளை ஆட்டிடுச்சு 50 ஆண்டு காலம். என்ன பொறுத்த மட்டும் திமுக தான் ஒரு பலவீனமான கூட்டணி. டிஎன் நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா சேலம் பார்த்திபன். நாம் தமிழர் கட்சியில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக பயணிச்சவர். சேலம் மாநகர மாவட்ட இளைஞர் பாசறை பொறுப்பாளராக இருந்திருக்காரு. ஒரு தொகுதியோட செயலாளராக இருந்திருக்காரு. சில கருத்து முரண்பாடுகளால் நாம் தமிழ் விலகி தமிழர் நாட்டு கட்சி பேரரசர் அருளினியோட தமிழர் நாட்டு கட்சியில் பயணிச்சார். இப்போ மறுபடியும் சீமானவரோட கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவரை நான் இன்னைக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. 5 வருடங்களுக்கு முன்பாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறீங்க. சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்? அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ சரியாயிடுச்சா? அது நாம் தமிழ் சார்பிலையோ இல்லை சீமானண்ணா சார்பிலையோ சரியாயிடுச்சா? இப்போ மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க, இது எதுக்காக? இல்ல, அப்போ நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு புரிதல் இருக்கும். அன்னைக்கு சூழ்நிலையில கட்சியில ஒரு சில நபர்களுடைய முரண்பாடுகள் காரணமாக எங்களுக்கு அதிருப்தி இருந்தது. நாங்க சில இதெல்லாம் ஒரு கோரிக்கைகள் வச்சோம், இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்தோம். அது நடக்கல, தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் பொழுது அது ஒரு மனக்குமுறலின் வெளிப்பாடா நாங்க அன்னைக்கு சில கோரிக்கைகளை வச்சுட்டு நாங்க வெளியேற. சில நபர்கள் மேல குற்றச்சாட்டுனா அந்த நபர்கள் இப்ப இருக்காங்களா? வெளியேறிட்டாங்க. அப்போ சேலம் மாவட்டத்துல தொடர்ச்சியா நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் தினந்தோறும் விலகிறதா செய்திகள் வருது. இப்ப நீங்க சில நபர்கள் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அந்த நபர்களாலதான் நீங்க வெறுத்து போய் வெளியேறுவீங்களான்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அண்ணனுடைய செயல்பாடுகள்ல நமக்கு ஒரு இதுங்கிறத தாண்டி அவருக்கு கீழே இருந்த சிலருடைய ஒரு அரணார் நின்னாங்கல்ல, அவங்களோட ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு, அதெல்லாம். இன்னொன்னு இப்ப அண்ணனே சொல்றாரு இல்லையா, நான் பெரியாரிய அது நான் கடந்து வந்த பாதை, இது வழி நடத்துகின்ற பாதை. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு முடிவுகள் நம்ம எடுப்போம். அது தவறுனா நம்ம அதை திருத்திக்கிட்டு மறுபடியும் நம்ம எது சரியோ அதை நோக்கி பயணிக்கிறது தானே. அது ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. நாங்க இப்ப ஒரு பதவியை எதிர்பார்த்தோ இல்ல ஒரு நோக்கத்தோடய நாங்க வரல. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நெருக்கடியான ஒரு தத்துவார்த்த ரீதியிலான யுத்தம் நடக்கிற போது நாங்க அண்ணனுக்கு ஆதரவா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கோம். தத்துவார்த்த யுத்தம்னா பெரியாரியம், தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவரமே. என்ன சிக்கல்? என்ன பெரியாரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கு அப்படி என்ன சிக்கல்? அது ஏன் அப்படி ஒரு யுத்தமா ரெண்டும் முன்னெடுத்துறீங்க? இல்ல, இப்ப யுத்தங்கிறது அவங்க சைட்ல இருந்து தானே ஆரம்பிக்குது. இப்போ நாம யாருக்கும் எதிரான அரசியல பேசல, பெரியாருக்கு நாங்க எதிரா பேசல. பெரியார் சொன்னதா இவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல, அங்கதான் பிரச்சனை. பெரியார் சொன்னது இப்ப நாங்க மேதகு தலைவர் சொன்னதுன்னு நாங்க சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவங்க பெரியார் சொன்னது இது சொன்னாருங்க எப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. பெரியார் சொல்லாத பெரியாரியவாதிகள் எல்லாருமே பெரியார் பேசுனதை பேசல, பெரியார ஒரு கேடயமா வச்சுக்கிட்டு அவங்க புதுசா ஒரு ரூட்டு விட்டுறாங்கல்ல, அததான் நாங்க எதிர்க்கிறோம். நாங்க தமிழ் தேசிய அரசியல், தமிழருக்கான அரசியல்னு பேசும்போது அந்த மாற்று மொழிக்காரர்கள் அத ஒரு பாவக்கா கசப்பு கசக்குதுல அவங்களுக்கு, அவங்க போய் அந்த முகமுடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்கல்ல, அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். பேச வேண்டிய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் இன்னும் 70களில் மறைந்து போன பெரியாரை பத்தி மறுபடியும் எடுத்து அவர் ஏன் அவ்வளவு கொடூரமா விமர்சிக்க வேண்டிய கட்டாயம்? அதுக்கு காரணம் பெரியாரிஸ்டுகள் தான். இப்போ அவங்க எங்களை நோக்கி எல்லா விதமான அவதூறுகளையும் பரப்பிட்டு அங்க போய் பெரியாருங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்கல்ல. பிரச்சனை பெரியாரா? பெரியாரிஸ்டுகள். அப்ப பெரியார் பெரியாரிஸ்டுகள். அப்ப ஏன் பெரியார? இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இன்னைக்கு பெரியாரே உயிரோடு இருந்தா அவர் நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சிருப்பார். அதுதான் உண்மை. அவரு இன்னைக்கு சீமானுடைய அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தான் இன்னைக்கு அவர் பேசியிருப்பார். சரியான நபரா இருந்திருந்தா இன்னைக்கு அவர் ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகள் சொல்லுவாங்க, அதே பெரியாரே பார்த்து அவர் பார்ப்பன கை கொடின்றுவாங்க. அது இவர்களுக்கு பெரியாரை வச்சு பிழைக்கணும்.
அதுதான் இவங்களுடைய நோக்கமே தவிர இல்ல உங்களுக்கு தமிழ் பெரியார் தேசிய அரசியல் மீது வெறுப்பு அரசியல இவங்க பெரியார் பொருளில பண்றாங்க. பெரியார் உங்களுக்கு பெரியார் தான் சிக்கல்னா, பெரியாரை விட்டுட்டு பெரியாரிஸ்ட்கள் இன்னைக்கு இருக்கிற ஐயா வீரமணி அவர்களையோ, கொளத்தூர் மணியன் அவர்களைோ, ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களையோ அவர்களை விமர்சிக்கணும். அவரோட அரசியல் செயல்பாட்டை விமர்சிக்கலாம். ஏன் பெரியாரை மறுபடியும் டார்கெட் பண்ணணும்? பெரியாரை பத்தி பேசணும், பெரியார் பேசினதா சொன்ன விஷயங்களை நீங்க எடுக்கும் போது அதை பேசும்போது ஊடகங்கள்ல அது வந்து சர்ச்சையாகுது, அதுக்கப்புறம் பேசுபொருள் ஆகுது. அப்ப ஊடக வெளிச்சத்துக்காக தொடர்ந்த பெரியாரை நீங்க பேசுறீங்களா? இல்ல, ஆரம்ப காலத்துல பெரியார ஒரு வழிகாட்டியா இருக்கிறோம் தான் நாங்க நாகரிகமா பயணிச்சோம்ல. அப்ப எங்களை விட்டுருக்கணும்ல. நாங்க பெரியாரை ஏற்றுக்கொண்ட போது நீங்க எங்களை வந்து ஆதரிச்சிட்டீங்களா? இல்ல, எங்களுடைய சிக்கல் வந்து எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அதுதான். அதை வந்து வெளிப்படையா சொல்லாம எங்கள் மீதான வன்மத்தையும் விரோதத்தையும் நீங்க பெரியாரிங்கிற ஒரு போர்வைக்கு பின்னாடி போய் நின்று ஒளிஞ்சிட்டு அடிக்கிறீங்கல்ல, அப்ப நாங்க அதையும் தூக்கி போட்டு வளர்க்க. எந்த இடத்துல இந்த முரண் தொடங்கு? பெரியாரிஸ்டுகளுடைய தமிழர் அரசியல் மீதான வன்மம் அதுதான் தொடங்கும். ஏன் அவங்களுக்கு ஏன் வன்மம்? ஆமா, இப்ப இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய திராவிட மேடைகள்ல தான் சீமான் வந்து அதிகமா பேசி எல்லா மேடைகளுமே பேசியிருக்காரு. பாமக மேடையில இருந்து இருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் மேடையில இருந்து, கம்யூனிஸ்ட் மேடைகள்ல பேசியிருக்காரு, அவரே பதிவு செஞ்சிருக்காரு. எல்லா மேடைகளும் திமுகவுக்கு பரப்புரை செஞ்சிருக்காரு. 2006 உள்ளாட்சி தேர்தலுக்கு சுபவரி பாண்டியனோட சேர்த்து அண்ணன் சீமானோட பேரெல்லாம் இருந்தது நம்ம பார்க்க முடியும். திராவிட இயக்க மேடைகளை தான் கொளத்தூர் மணியை தான் முழுக்க வளர்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வளர்த்த கடை மார்புல பயிர மாதிரி அவங்களையும் விமர்சிக்கிறது, அவங்களை திட்டுறதுன்றது எப்படி ஏற்புடையதாகும்? அது எல்லாமே 2009 அந்த மே இன அழிப்பினுடைய தொடக்கம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க எல்லாரும் பெரியாரிஸ்ட் தான், எல்லாரும் திராவிடம் தான் தமிழ் தான் திராவிடம் நம்பிட்டு இருந்த கூட்டங்கள்ல எல்லாரும் உங்களை போல என்னை போல எல்லாரும் நாங்க ஒருத்தர் தான். ஆனா அந்த 2009 ஈழ இனப்படுகொலை ஈழ இன அழிப்புக்கு அப்புறமேட்டு ஒரு காட்சி நடக்குது பாத்தீங்களா, அப்பதான் நாங்க உணர தொடங்குறோம். அப்பதான் எங்களுக்கு தெரியுது இவங்க வேற நாங்க வேற அப்படிங்கிற சொல்ற வார்த்தையில நான் எடுத்துக்கிறேன். ஈழ இனப்படுகொலைக்கும் இங்க இருக்கிற அரசியலுக்கு அப்ப என்ன நீங்க முடிச்சு போட நினைக்கிறீங்க? அதனுடைய அழிவு தான் இதனுடைய தொடக்கமா நாங்க நினைக்கிறோம். இப்ப தமிழர் இனப்படுகொலை அப்படிங்கிறது தொடங்குறது. இப்ப என்ன சிக்கல், அதுல என்ன பெரிய அமைப்புங்களோ உங்களுக்கு அப்படி என்ன வரணும்? இல்ல, இங்க எங்களுக்கான அரசியல் இல்லைங்கிறத நாங்க அங்கதானே உணர்றோம். இப்போ அங்க கண்ணு முன்னாடி இனம் அழியும் பொழுது இங்க நமக்கான ஒரு தலைவனோ இந்த மண் சார்ந்த இந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த ஒரு தலைவன் இருந்திருந்தா இப்படியாப்பட்ட ஒரு அழிப்பு நடந்திருக்காது. அப்படி எதுவுமே போராடலன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு பெருசா போராடினது எல்லாமே முன்னெடுத்தது எல்லாமே திராவிட இயக்கங்கள் தான். முதலமைச்சர் அந்த அன்னைக்கு இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு, மனித சங்கிலி போராட்டம் நடக்குது. நீங்க சொல்ற அதே திராவிட இயக்கம் தான் பெரிய அளவுல போராட்டங்கள்லாம் நீங்க முன்னெடுத்தாங்க. சுபவீரி பாண்டியன் நிறைய பேர் குளத்தூர் மணி உட்பட எல்லாம் கைதாராங்கிறது ஆகுறாங்க. நீங்க போராடவே இல்லை, அவங்க வந்து இது பண்ணவே இல்லைன்ற ஒரு வார்த்தையில அவங்களுடைய அந்த வேலைகள் எல்லாத்தையுமே போராட்டங்களை அவங்களுடைய செயல்பாடுகளை இருட்டடிப்பு செய்யற விதமா தானே இருக்கு. இல்லையே, இன்னைக்கு அந்த ஈழ போரை முன்னெடுத்தது காங்கிரஸ்ன்னு அத எந்த சிங்கள இன பேரினவாதமே சொல்லுது இல்ல. அந்த காங்கிரஸோட இன்னைக்கு துணை இருக்கிறது யாரு? அதை தாங்கி பிடிச்சி அதை உயிர்ப்போட வச்சிட்டு இருக்கிறது யாரு? காங்கிரஸ்ங்கிற செத்த பாம்புக்கு உயிர் கொடுத்து வச்சுட்டு அதை பாதுகாக்கிறது யாரு? இந்த திமுக தானே. அந்த திமுக ஆதரிக்கிற இந்த பெரியாரிஸ்டுகள் தானே. அப்போ இப்படி நான் எடுத்துக்கலாம், இனப்படுகொலை அப்படின்ற விஷயத்துக்கு அப்புறம் திமுக அவங்களுடைய வேடம் கலைஞ்சிருச்சு. அப்ப நாங்க வந்து திராவிடங்கிறது தமிழர்களுக்கான அரசியல் இல்லைங்கிற ஒரு தெளிவு அங்கதான் பிறக்குது. அதுல இருந்துதான் நாங்க இந்த பாதையை நோக்கி வரோம். இப்ப விஜய் அவர்கள் அரசியலுடைய பிரவேசம் ஒரு வருஷம் ஆச்சு, கட்சி தொடங்கி இது பண்ணி பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் வச்சு மிகப்பெரிய அளவுல அடுத்த கட்டத்துக்கு விஜய் நகர்றார். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழல் இருக்குன்றது பேசப்படும். விஜய் அவர்களுடைய வருகை எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழ் கட்சி விஜய்க்கும் எப்படி நிலைப்பாடு இருக்கு? விஜயோட சினிமா தாக்கத்துக்கு முன்னாடி சீமானுடைய அரசியல் தாக்கம் ஈடுபடுமா? கண்டிப்பா மிகப்பெரிய தாக்கம் இருக்கு. ஏன்னா அந்த தாக்கம் சீமானுடைய தாக்கம் விஜய் கிட்ட இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய கட்சி தொடங்கின நாள்ல இருந்து அவர் அப்படியே சீமான் என்ன எழுதுறாரோ அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப் வாதத்துக்கு நீங்க சொல்லலாம், அது உண்மையா இருக்கு. உண்மை, நான் உங்களால ஆதாரப்பூர்வமா என்ன நிரூபிக்க முடியும். இப்போ இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு ஆளுமைகளோ ஒரு அரசியல் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்களோ தமிழ் தேசியங்கிற வார்த்தையை தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா புதிதாக கட்சி தொடங்குற ஒரு திரைத்துறையினுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து அவர் நினைச்சிருந்தா தமிழ் தேசியங்கிற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். ஆனா தவிர்க்க முடியல. திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேறு இல்லை, எனக்கு ரெண்டு ஒரு கண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிர்பந்தம் வருது இல்ல. அப்ப அதற்கான ஆதரவு இனிமேட்டு தமிழகத்துல தமிழ் தேசியம் தான் அரசியலுங்கிற ஒரு தளம் உருவாகிருச்சு இல்ல. அப்போ அதுவே அது யாரு ஏற்படுத்தின தாக்கம்? அது சீமானுடைய தாக்கம் தானே. இப்ப விஜயோட அரசியல் பிரவேசம் எப்படி பாக்குறீங்க? விஜயோட அரசியல் ஒரு கோமாளித்தனமா பாக்குறேன், கோமாளித்தனத்தினுடைய உச்சமா பாக்குறேன். அது அதிகபட்ச சொல்ல இல்லையா? இல்ல, ஏன் அப்படின்னா அவர் வந்து எல்லாருமே அந்த எம்ஜிஆர்ங்கிற ஒரு தனிப்பட்ட அந்த திரை கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டு எல்லாரும் தன்னை எம்ஜிஆரா நினைச்சுக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், விஜய் ஒரு நம்பியார். தமிழக அரசியல்ல விஜய் வந்து தமிழக மக்களுக்கு, தமிழக அரசியலுக்கு, தமிழர் இன அரசியலுக்கு ஒரு நம்பியார் விஜய். எப்படி சொல்றேன் அப்படின்னா, எம்ஜிஆர் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறீங்க இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாருன்னு. எம்ஜிஆர் என்னெல்லாம் தன்னுடைய திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு கற்பிச்சார்? அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சாரா?
மது குடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சாரா? நீங்க ஒரு அறிமுக காட்சியை நீங்க வந்து குவார்டர் பாட்டிலோட தானே வைக்கிறீங்க. சிகரெட் பத்த வைக்காம ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் பேசிடுவீங்களா? அப்ப அவரு வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு தான் என்ன மாதிரியான ஒரு முன்மாதிரியா இருந்தார்? அவருடைய பாடல்கள் எல்லாமே எப்படி இருந்தது? அவரு அன்னைக்கு தலைமை ஏத்துக்கிட்ட அண்ணாவினுடைய தத்துவங்களை, திராவிட தத்துவங்களை, பகுத்தறிவு கொள்கைகளை, பொது உடைமை சித்தாந்தங்களை தான் அவர் பாடல்கள் பேசினுச்சு. ஐயா எம்ஜிஆரே என்ன சொன்னாரு? நான் ஆட்சி அமைச்சதுக்கு 4 கால் இருக்குன்னா அதுல ஒரு கால் வந்து ஐயா கவிஞர்களுடைய பாடல், பொது உடைமை தத்துவங்கள், அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்களுடைய பாடல் வரிகள் தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இவரு விஜய் என்ன கற்பிக்கிறார்? என்ன தத்துவத்தை கற்பிக்கிறாரு? லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி. என்ன இருக்கு? தமிழ்ல தங்கிலீஷ் தானே. அப்படி பாத்தீங்கன்னா அவங்க சில பாடல் எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. நாங்க இதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்து பேசியிருக்கேன். சில பாடல்கள் எல்லாம் அவங்க குறிப்பிட்டாங்க. என்ன பாடல்கள் குறிப்பிடுறாங்க? நிறைய இப்ப வந்து அப்படி போடு அப்படி போடா. சரி, அது 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 ஒரு அரசியல் வச்சுப்போ. அதை விஜய் ஒரு நம்பியார், அவ்வளவுதான். அவர் எந்த விதமான ஒரு முன்மாதிரி அரசியலையும் செய்யல. எம்ஜிஆர் கிட்ட இருந்து என்ன ரெஃபரன்ஸ் எடுத்தாரு? எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் எடுத்தாருன்னா ஐயா விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் எடுத்தாருன்னு சொல்லலாம். அவருடைய எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மையை அவரும் கடைபிடிச்சாரு. அவரு எம்ஜிஆர் எப்படி மக்களோட எளிமையா பழகினாரோ அதே அளவு ஐயா விஜயகாந்த் அவரோட பழகினாரு. அது எல்லாமே அவரு தான் அவரை ஃபாலோ பண்ணல. விஜயகாந்த் பேர் குறிப்பிடும் போது அவரை பத்தி சொல்லணும்னா, விஜயகாந்த் இதே மாதிரி ஒரு வலிமையான அரசியல் கட்சியா வர்றாரு. ஒரு 8% வாக்கு வரைக்கும் வாங்குறாரு. ஆனா அவருடைய அரசியல் ஒரு கட்டத்துல வீழ்ச்சி ஆகுது. இப்ப சீமான் மேல தொடர்ச்சியா அவரும் ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. அவரும் வளர்ந்து வராரு. இது விஜயகாந்துக்கு நடந்த அதே விஷயம் சீமானுக்கு நடக்குதுன்னு நிச்சயமா நடக்காது. சீமான் இன்னொரு விஜயகாந்த் அல்ல. அதை என்னால ஆணிப்பூர்வமா ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா ஐயா விஜயகாந்த் செய்த மிகப்பெரிய தவறு, அவர் வந்து ஒரு கூட்டணிக்கு போனாரு. கூட்டணிக்கு போனது பிற்பாடு கூட எதிர்கட்சியா அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இல்ல. அங்கதான் அவங்க தடுமாற்றம் வந்தது, அவங்களுடைய வீழ்ச்சி தொடங்கினது. ஆனா இன்னைக்கு அண்ணன் சீமானை பொறுத்த மட்டும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அது குறிப்பா திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணிங்கிறது ஒருபோதும் கிடையாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னொன்னு, தொடர்ச்சியா நம்ம வந்து இந்த மக்கள் நம்பி 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 ஏமாந்துட்டாங்க. நாம வந்து அந்த நம்பிக்கையை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம அந்த நம்பிக்கையை பெறாம நாமளும் விட போறது இல்லை. நம்ம நிற்போம், என்ன ஆனாலும் சரி நம்ம தனிச்சு நின்று நம்ம அதுக்கான மக்கள் நம்பிக்கையை பெற்றுடுவோம் அப்படிங்கறது ஆணிப்பூர்வமா ஆணித்தரமா நம்புறாரு. அது உண்மையும் கூட. நீங்க நாம் தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்ற பாதையை சொல்றீங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கம் இருக்கா? தமிழ் தேசிய அரசியல், நாம் தமிழர் கட்சியோட அரசியல் ஜெயிக்கிறதுக்கான வெல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த அளவுக்கு இருக்கு? கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்கவே இன அரசியல், மண் சார்ந்த அரசியல் தான் நடக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சாபக்கேடு, ஒரு துரதிருஷ்டவசம், ஒரு திராவிட சனியன் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து பிடிச்சிட்டு நம்மளை ஆட்டிடுச்சு 50 ஆண்டு காலம். நம்ம ஏமாந்துட்டோம். ஆனா கர்நாடகால என்ன அரசியல் நடக்குது? கன்னட அமைப்புகள் எவ்வளவு ஆக்ரோஷமாவும் ஆக்கப்பூர்வமாவும் உணர்வுபூர்வமாவும் அந்த அரசியலை தீர்மானிக்கிறாங்க. கேரளாவில அந்த மண் சார்ந்து அவங்க பேசுறது பொது உடைமை சித்தாந்தமா இருந்தாலும் மலையாளம் அந்த மண் சார்ந்த அரசியல தானே, அந்த இன அரசியலை தான் அவங்க பண்றாங்க. தெலுங்கு தேசம் ரெண்டு தாய் நிலங்களா பிரிவுபட்டாலும் அவங்க 2 பேருமே அந்த தெலுங்கு தேசம், தெலுங்கு மக்கள் அதை அடிப்படையில தான் இன அரசியலை வச்சுதான் இயங்குறாங்க. இன்னைக்கு வெளிநாடுகள் எடுத்துக்கங்க. அமெரிக்கால என்ன நடக்குது? ட்ரம்ப், எலான் மாஸ்க் என்ன அரசியலை முன்வைக்கிறாங்க? அமெரிக்கர்களுக்கு அதுதானே அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய அடிப்படைவாதம் அதுதான். உலகம் முழுக்க இதுதான அரசியல். அப்ப இது உலகம் முழுக்க இது அரசியல்னா அப்ப நான் இது எப்படி எடுத்துக்கலாம்? தமிழ் தேசியம்ன்றது அப்ப யாருக்கான அரசியல்? தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் மக்களுக்கான, தமிழ் நிலத்திற்கான, தமிழ் மண்ணிற்கான அரசியல். அவ்வளவுதான். இதை ஒண்ணும் எதிராக இதுல ஏன் உங்களுக்கு கசக்குது? இதுல என்ன அப்படி உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புது? தமிழ் தேசியம் அப்படின்னா அது என்ன அப்படி ஒரு அரசியல் தீண்டாமை ஏன் நீங்க கடைபிடிக்கிறீங்க? தமிழ் தேசியம்னா என்ன அப்படி ஒரு தீண்டாமை வந்தது உங்களுக்கு? என்ன ஒரு நாங்க ஒரு வன்முறை கையாண்டுட்டோம்? எல்லா பக்கமும் தாக்கப்பட்ட இனமா தானே நாங்க இருக்கோம். திருப்பி அடிக்கிற இனமா நாங்க இல்ல. இப்பதானே எந்திரிக்க வரோம். எங்களுக்கான அரசியலை நாங்க பேசுறது ஒரு குற்றமா? நாம் தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்ற தமிழ் தேசியம் தமிழருக்கான அரசியல் நினைக்கிறீங்க. இதே தான் வந்து திராவிட இயக்கம் பேசுது, இதே தான் திமுகவும் பேசுது. மும்மொழி கொள்கையில திமுக வலிமையான கண்டனங்களை பதிவு செய்யுது, இல்ல திராவிட இயக்கங்களை பதிவு செய்யுது. இப்போ அதுலயும் நாம் தமிழர் கட்சி, நான் ஏன் வந்து நாம் தமிழ் கட்சியை குறிப்பிட்டு நான் இந்த இடத்துல வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் தேவை என்ன வருது? அவங்களே அதான் பேசுறாங்க. இல்ல அவங்க பேசுறாங்களே, செயல்ல என்ன இருக்கு? அவங்க பேச்சு ஒண்ணும் செயல் ஒன்னால இருக்கு. எந்த இடத்துல அவங்க நமக்கு செயல்ல காமிச்சிருக்காங்க? இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியும். இவங்க திராவிட மாடல்ங்கிறாங்க. திராவிடம்ங்கிறது தமிழ் கிடையாது, மாடல்ங்கிறது தமிழ் கிடையாது. எல்லாமே ஒரு போலி கருத்து உருவாக்கம் தானே. இவங்க பேசுவாங்க ஆனா செயல்படுத்த மாட்டாங்கல்ல. 50 ஆண்டு காலமா என்ன செயல்படுத்தி இப்ப என்ன தமிழ் வாழுவீங்க? நீங்க இப்ப வைக்கிறீங்க, இந்த கருத்தியில வைக்கிறீங்க, மக்கள் ஏற்பாங்களான்றதுக்கு இப்போ ஒரு 35 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க. ஒரு வலிமையான திமுக கூட்டணி முன்னாடி நாம் தமிழுடைய அரசு ஈடுபடும் நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த மட்டும் திமுக தான் ஒரு பலவீனமான கூட்டணி. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்னு நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் வந்து திமுகவினுடைய ஒரு அங்கமா நீர்த்து போயிட்டு இருக்கு. அந்த வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்கு. திமுக வந்து அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கு. எப்படின்னா, இதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் யார்?
அண்ணன் திருமாவளவன், திருமாவளவன் கட்சி. 2 கம்யூனிஸ்டுகள், கட்சிகள் அப்புறம் வைகோ இஸ்லாமிய இருக்காரு. கட்சிகள், இவங்களாம் தானே அண்ணன் இருந்தாங்க. வைகோ இருக்காரு, வைகோ, குருவீஸ்வரன் இருக்காரு, இவங்க எல்லாம் சேர்ந்துதானே வேல்முருகன் மக்கள் இருக்காரு. நல கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சு இதே திமுகவை ஆட்சிக்கு வர விடாம தடுத்தாங்க. ம். அந்த பாவத்துக்கு திமுக இன்னைக்கு இவங்களை அரவணைச்சு பழி எடுத்து ம். இப்ப 200க்கு மேல இடங்கள்ல திமுக நிக்கணும் ஒரு வாரத்தை முன்வைக்கிறாங்களா? ம். முன்வைக்கிறாங்களா இல்லையா? ம். வர தேர்தலில் 200 இடங்கள்ல திமுக கூட்டணி போட்டியிடணும்னு இப்பயே அறிவிச்சிட்டாங்கல்ல. ம். அப்ப 200 இடங்கள்ல திமுக போட்டிட்டுச்சுன்னா மீதி எத்தனை தொகுதி இருக்கு? 34 தொகுதி இருக்கு. 34 கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்களா? காங்கிரஸுக்கு கொடுக்கணும்ல, மந்திரி பதவி வேணும்ல மத்தியில. ம். அப்போ காங்கிரஸ் உயிர் போட வச்சுக்கிறதுக்கு ஒரு 10-20 தொகுதியாவது கொடுக்கணும்ல. அப்ப மீதி இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்குலாம் ஒவ்வொரு, அதாவது பாசறைகள், திமுகவுடைய பாசறைகள் இருக்குல்ல, திமுகவுடைய தலித் பிரிவு திருமாவளவன், திமுகவுடைய கம்யூனிஸ்ட் பிரிவு, பொது உடைமை பிரிவு கம்யூனிஸ்டுகள். அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். அது வந்து அவங்க இல்ல, நான் திமுகவுடைய கூட்டணி வலிமையான கூட்டணினா மீடியாவை தான் பாக்குறேன். நான் இந்த கட்சிகளை பார்க்கல. தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலம் இன்னைக்கு இருக்கிற இந்த மீடியாங்கிறது, தமிழக ஒரு பத்திரிகை எழுத்து ஊடகத்துல ஒரு இருண்ட காலத்துல நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு வெண்சாமரத்தை திமுக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வீசிட்டு இருக்காங்கிறத இன்னைக்கு நாடு பார்க்கலாம். எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை, கஞ்சா, எத்தனை விதமான போதைப் பொருட்கள், கட்டுக்கடங்காத போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல பறந்து விரிஞ்சு ஓடிட்டு இருக்கு. இதை எதையுமே ஒரு டெலிகாஸ்ட் பண்ணாம, எதையுமே இதை பத்தி பேசாம, நாம் தமிழர் கட்சியில ஒரு வட்ட செயலாளர் வந்து வெளியே போயிட்டா அதுக்கு ஒரு டைட்டில் கார்டை போட்டு, அதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு, இதெல்லாமா அதிமுக யார் வெளியே போனாங்க, அதிமுக 4ஆ போச்சா 8ஆ போச்சான்னு இப்படி எதிர்கட்சிகளுடைய குறவழியை நசுக்கிற வேலைகளை கேலி கூத்தாதானே இன்னைக்கு மீடியா இருக்கு. சோ அப்ப இந்த நீங்க சொல்ற இந்த கூட்டணி கட்சிகளை விட மீடியா தான் திமுகவுக்கு வலிமையான கூட்டணியா நான் பாக்குறேன். அது வந்து அந்த சாயமும் மக்கள் கிட்ட இன்னைக்கு வெளுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் பாக்குறேன். இன்னைக்கு உங்களை போன்ற இந்த ஊடகங்கள் தான் அந்த ஒரு ஜனநாயக குரலா பிரதிபலிச்சிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். மகிழ்ச்சி. இப்போ 2026 தேர்தல், நாம் தமிழ் கட்சியோட அடுத்த கட்ட செயல்பாடு என்ன, அடுத்த கட்ட இலக்கு என்ன? இப்போ நீங்க உள்ள வந்திருக்கீங்க, நீங்க இப்போ அருளினி எல்லாருமே வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அருளினி நமக்கு கொடுத்த ஒரு பேட்டியிலையும் பதிவு செய்யறாரு. கண்டிப்பா. என்ன விஷயம் அடுத்து உங்களுடைய இலக்கா இருக்கு? எதை முன் வச்சு நீங்க வந்திருக்கீங்க? இல்ல, நாங்க வந்து இப்ப இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை நோக்கி எதிர்வாரங்களை வைக்கிறவங்க என்ன வைக்கிறாங்க? பெரியாரியம், தமிழர் இன அரசியல் பேர்ல வெறுப்பு அரசியல் பேசுறாங்க, தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு இவங்க எல்லாம் போய் திராவிடத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் அவங்க இனத்துக்கு ஒற்றுமையா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரும்போது அவங்கன்னா அவங்க கட்சி, மதம் அதெல்லாம் கடந்து ஓரணியில அவங்க நிக்கிறாங்கல்ல. அதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு வருத்தம் வருது. அவங்க எல்லாம் ஒன்னா நிற்கும் போது நாளைக்கு நாம ஏன் ஒன்னா நிக்க கூடாது? நம்ம இனம், நம்ம மொழிக்காக நிக்கிற ஒரு கட்சி, ஒரு அண்ணனுக்காக நம்ம ஏன் தனிச்சு நம்மளுடைய உள்முரண்களுக்காக நாம ஏன் நம்ம இனத்தினுடைய நலனை விட்டு கொடுக்கணும்? திராவிடர்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோம். அதனால இன்னமும் அப்போ நான் இப்படி எடுத்துக்கலாம். இப்ப பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கறது வந்து திராவிடம் இந்த வேலையை செய்யும். அந்த வேலையை அவங்கதான் செய்யறாங்க. இன்னும் நான் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, திமுக வந்து நாம் தமிழரையும் அண்ணன் சீமானையும் எதிர்க்கிறங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமானே நினைச்சா கூட இந்த இடையூறா இருக்கிற சிலரை தவிர்க்க முடியாம இருந்திருக்கலாம். அந்த வேலையெல்லாம் அந்த மாதிரி இடையூறா இருந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போற வேலையை திமுக செஞ்சு ஒரு பேருதவி செஞ்சிட்டு இருக்கு. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரிஞ்சு போனவங்க எல்லாம் சேர்க்கறது அண்ணன் சீமான்ல கண்டிப்பா திராவிட கூட்டங்கள் தான் அவங்கதான் எங்களை சேர்க்க வைக்கிறாங்க. எங்களுடைய உள்முரண்கள்லாம் தள்ளி வச்சுட்டு இனத்துக்காக நம்ம நிக்கணும், அண்ணனுக்காக நாங்க நிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வோட எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கணும் தான் நாங்க நிக்க அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இனம் மொழி போதும், அதுக்கான அரசியலை நம்ம செய்வோம் அப்படிங்கிற எங்களை தனிப்பட்ட அந்த கருத்து முறைகள்லாம் தூரத்துக்கு எரிஞ்சிட்டு எங்க தமிழ் இனத்திற்காக நிற்போங்கிற ஒரு உரிமையோட நாங்க இன்னைக்கு மறுபடியும் களமாடுறோம். நாங்க மட்டும் இல்ல, இன்னும் பல தம்பிகள் ஒதுங்கி இருந்தவங்க, பிரிஞ்சு போனவங்க, சிலருக்கான பல்வேறு கட்சியில பயணிச்சவங்க எல்லாரும் மறுபடியும் வருவாங்க. ஒரு பெரிய கூட்டம் மறுபடியும் உள்ள கண்டிப்பாக வரும். அப்ப நாம் தமிழர் மறுபடியும் வந்து எப்பவுமே அந்த ட்ரெண்ட்ல இருக்கிற அரசியலாவே இருந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குறீங்க. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வருகின்ற அரசியல் களத்துல ஏற்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற அந்த 8% கண்டிப்பா 16% தாண்டி நிச்சயமா பெரும் 1 கோடி வாக்குகளை பெறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மகிழ்ச்சி. உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.